Taste the Daily. தருமபுரி மாவட்டம் கோபாலபுரம் சர்க்கரை ஆலையில் திமுக அமைச்சர் முன்னிலையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை தாக்க முயன்ற திமுக நிர்வாகிகளை கைது செய்யாமல் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை ஏவல்துறை கைது செய்துள்ளதற்கு விவசாயிகள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். விவசாயிகளுக்கான ஆய்வுக் கூட்டத்தில் திமுக அமைச்சர் ராஜேந்திரன், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பத்குமார், கோவிந்தசாமி மற்றும் விவசாயிகள் கலந்து கொண்டனர். இதில் பேசிய அதிமுக எம்எல்ஏ கோவிந்தசாமி, மின் நிலையம் அமைப்பது தொடர்பாக அமைச்சர் மாறுபட்ட கருத்து தெரிவித்து வருவது குறித்து கேள்வி எழுப்பினார். அப்போது அங்கிருந்த திமுக நிர்வாகிகள் அதிமுக எம்எல்ஏவை பேச விடாமல் எதிர்ப்பு தெரிவித்து இருக்கைகள் மீது ஏறி தாக்க முயன்றதால் பதற்றம் ஏற்பட்டது. அரசு நிகழ்ச்சியில் அராஜகத்தில் ஈடுபட்ட திமுகவினரை கைது செய்யாமல் அதிமுக எம்எல்ஏக்கள் உட்பட 22 பேரை காவல்துறை கைது செய்ததற்கு விவசாயிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் திமுகவினர்களின் அராஜகம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சர்க்கரை மில்லில் 89 கோடியே 1 லட்ச ரூபா மதிப்பீட்டில் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று தகவல் கொடுத்திருந்தார்கள். இதை நான் சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்து அங்கு எந்த பணியும் நடைபெறவில்லை, தவறாக கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னதன் அடிப்படையில் இன்று வந்திருக்கிற அமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் மாண்புமிகு உறுப்பினர் தவறான தகவலை சொல்லுகிறார், அங்கு பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று அவர் தவறான தகவலை பதிவு செய்தார். ஒரு ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர்களை கைது செய்வது இந்திய துணைக்கண்டத்தில் இதுதான் முதல் முறை. எந்த கட்சியும் செய்யாத, எந்த அரசியலும் செய்யாத ஒரு மிகப்பெரிய துரோகத்தை தமிழக மக்களுக்கு இன்று திராவிட முன்னேற்றக் கழகம் செய்து கொண்டிருக்கிறது. மதவாத பிரச்சினைகளை ஏற்படுத்த பாகிஸ்தான் முயற்சிப்பதாக மத்திய வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தார். புதுடெல்லியில் விங் கமாண்டர் வியோமிகா சிங், கர்னல் ஷோஃபியா குரேஷி மற்றும் வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி ஆகியோர் போர் பதற்றம் குறித்து பத்திரிகையாளர்களை சந்தித்து விளக்கமளித்தனர். அப்போது இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்தியாவின் எல்லைப்புற நகரங்களான ராஜஸ்தான், பஞ்சாப் மற்றும் ஜம்மு காஷ்மீர் மீது பாகிஸ்தான் ராணுவத்தினர் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்த விக்ரம் மிஸ்ரி, பதிலடியாக இந்திய ராணுவத்தினர் S-400 வான் பாதுகாப்பு அமைப்பை பயன்படுத்தி ஏவுகணைகளை நடுவானில் அளித்ததாக கூறினார். குருத்வாரா மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதாக பாகிஸ்தான் ராணுவம் பொய்த் தகவல்களை பரப்புவதாகவும் கூறிய அவர், மதவாத பிரச்சினைகளை ஏற்படுத்த பாகிஸ்தான் முயற்சிப்பதாக தெரிவித்தார். பாகிஸ்தானுக்கு நிதி வழங்குவதை நிறுத்த சர்வதேச நாணய நிதியத்தை இந்தியா நாடியிருப்பதாகவும், பயங்கரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைக்கு அமெரிக்கா, பிரிட்டன் ஆகிய நாடுகள் ஆதரவளித்திருப்பதாகவும் வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தார்.